அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பதான் நம்ம காணொலியை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். நாம் வாழும் இந்த உலகத்தில் மனிதர்கள் நமக்குள் நெருக்கமாக இருப்பது உண்மையான பாசத்திற்காகவா அல்லது பயன் தேடி வரும் மோசமான நோக்கத்திற்காகவா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு நபரின் வாழ்விலும் நெருக்கமான தோழர்கள், உறவுகள் அல்லது நம்பிக்கையான முகங்கள் சில நேரங்களில் போலியானவர்கள் என்ற உண்மை தெரிய வரும்போது அது இருதயத்தை வெட்டும் வலியாக மாறுகிறது. மனதில் மரணம் போல ஒரு உணர்வு. அந்த வலியை தவிர்க்க நாம் அவர்களை அடையாளம் காண்பதற்கான அறிகுறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்று சொல்வார். ஆனால் ஒரு நேரத்தில் உனக்கு தேவைப்படும் போது அவர்கள் கைப்பிடிக்காமல் விலகி செல்வார்கள். இதுதான் முதல் அறிகுறி. போலியானவர்கள் பேசுவதில் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் செயல்களில் முழுமையாக இல்லாதவர்களாக மாறுவார்கள். உண்மையான பாசம் வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் ஒளிந்திருக்கும். நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி நிறைய பேர் நடனம் ஆடுவார்கள். ஆனால் தோல்வி வந்த நேரத்தில் மட்டும் நிஜமானவர்கள் தான் கூட இருக்க விரும்புவார்கள். போலியானவர்கள் உன்னிடம் வெற்றிக்கே வருகிறார்கள், உன் பாசத்திற்காக அல்ல. உன் மகிழ்ச்சியை பங்கிட விரும்புவார்கள். ஒருவரை பற்றி உன்னிடம் அதிகமாக பேசுகிறார்கள் என்றால் உன்னை பற்றியும் மற்றவரிடம் பேசுகிறார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். இது போலியான நட்பின் முக்கியமான அறிகுறி. ஒருவர் உண்மையானவராக இருந்தால் உன் முன்னிலையில் மட்டும் இல்லாமல் உன் பின்னாளிலும் உன்னை காப்பாற்றுவார்கள். உன்னால் தான் இவ்வளவும் நடக்கிறது, நீ இல்லை என்றால் நாங்கள் இல்லை போன்ற மிதக்கும் வார்த்தைகள் போலியான நபர்களின் மனத்தடையில்லாத ஆயுதங்கள். உண்மையானவர்கள் நேராகவும் நேர்மையாகவும் பேசுவார்கள். ஆனால் போலியானவர்கள் உன்னை மேடை ஏற்றி வைக்கிறார்கள், உன் நிழலிலே உன்னை ஒதுக்க முயற்சிக்க. உன்னால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ரகசியம் சில நாட்களில் மற்றவர்கள் வாயிலாக உன் காதில் விழுகிறது என்றால் அது போலியானவர்கள் காட்டும் முக்கிய அறிகுறி. உண்மையான நட்பு ரகசியங்களை காக்கும் கண்ணியமான உறவு. ஆனால் போலியான நட்பு அவற்றை விலை பார்க்கும் சந்தையாக மாற்றும். பொருள், உதவி, நேரம் எது இருந்தாலும் அவர்கள் தேவைப்படும் போது மட்டுமே உன்னை நாடுவார்கள். உனது தேவைக்கு பக்கத்தில் கூட வரமாட்டார்கள். இதுவும் போலியான நட்பின் நன்கு வெளிப்படும் அடையாளம். உன்னுடன் இருப்பது அவர்களுக்கு நன்மை தருகிறதா என்பதையே அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். நீ முன்னேறும் போது வெளியில் சிரித்து வாழ்த்துவது போலவும் உள்ளுக்குள் கிறுக்கி அவமதிக்கும் மனநிலை போலியானவர்களின் தன்மை. அவர்கள் உன்னிடம் போட்டியை உணர்வார்கள். உன் வெற்றியை விட அவர்கள் தோல்வியை அதிகம் எண்ணுவார்கள். ஒரே சமயத்தில் பல முகங்கள். இவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு முகங்களுடன் நடக்கும் திறமையுடையவர்கள். உன் முன்னிலையில் பாசமாகவும் மற்றவரிடம் உன்னை விமர்சிக்கவும் தயங்க மாட்டார்கள். அவர்களின் உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அவர்களை நம்பும்போது கூட ஒரு சந்தேகம் மனதில் எழும். சுயநலம் அவர்களின் ஒற்றை நோக்கம். பார்த்தால் பாசம், கேட்டால் அன்பு போல இருக்கும். ஆனால் விரிவாக பார்க்கையில் அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் அவர்களுக்கே பணி செய்யும் விதமாக இருக்கும். உன் நலனை விட அவர்களின் நலம் முக்கியம். இதுவும் போலியான நபர்களின் இதயமற்ற இயல்பு. நீ ஏதாவது ஒன்றை உணர்வோடு கூறும்போது அதனை அவர்கள் அலட்சியமாக அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதுக்கு நீயே காரணம் என ஒதுக்கி விடுவார்கள். உண்மையானவர்கள் உன் உணர்வுகளை மதிப்பார்கள். போலியானவர்கள் அதை இழிவுபடுத்தி உன்னையே குற்றவாளியாக காட்டுவார்கள். அவர்கள் சொன்னதை நினைவில் வைத்திருந்தால் போதும். அதில் பெரும்பாலானவை நிகழவே கூடாது. நாளைக்கு நிச்சயம் வரேன், உனக்காக எதையும் செய்வேன் என சொல்லிவிட்டு மறுநாளே காணாமல் போவார்கள். இது போலியானவர்களின் பரிதாபமான அடையாளம். நீண்ட நாட்கள் உன்னுடன் பழகி உன்னை நம்ப வைத்த பின்னர் ஒரு நாள் அவர்கள் தேவைக்கேற்ப உன்னை பயன்படுத்திவிட்டு ஒரு அலுப்பு உணர்வுடன் ஒதுக்குகிறார்கள். இதுவும் போலியானவர்களுக்கான ஒரு முக்கிய அடையாளம்.
ஆகவே நாம் அனைவரும் எதற்காகவோ பிறந்தவர்கள். உண்மையான பாசத்திற்கும் உறவுகளுக்கும் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆனால் போலியானவர்கள் நம்மை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லக்கூடியவர்கள். அவர்கள் நம்மை நம்பிக்கை இழந்தவர்களாகவும் உரிமை இழந்தவர்களாகவும் மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள். எனவே எப்பொழுதும் உணர்ச்சியோடு அல்லாமல் அறிவோடும் கவனத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையானவர்கள் அமைதியாக இருப்பார்கள். போலியானவர்கள் பாராட்டிக்கொண்டே இருப்பார்கள். உண்மையை உணர்ந்த பிறகுதான் நிஜமான உறவுகள் மதிப்புக்குரியவை என உணரலாம். இந்த காணொளி நம்மை சுற்றி இருப்பவர்களில் யார் போலியானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.